திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்கு 4500 கிலோ ஆவின் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்பட உள்ள 4500 கிலோ நெய் ஆவின் நிர்வாகத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நெய் காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள் கோவிலில் தொடங்கப்பட்டுள்ள நெய் காணிக்கை கவுண்டர்களில் செலுத்தலாம் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் வர முடியாத பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்ற 4500 கிலோ ஆவின் நெய்யானது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகாதீபம் ஏற்று பயன்படுத்தப்படுவதற்கு தற்போது 4500 கிலோ ஆவின் நெய்யானது கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்ற 4500 கிலோ ஆவின் நெய்யானது தற்போது கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாதீபம் ஏற்று பயன்படுத்தப்பட உள்ள 4500 கிலோ நெய் ஆவின் நிர்வாகத்திடமிருந்தும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. நெய் காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள் கோவிலில் தொடங்கப்பட்டுள்ள நெய் காணிக்கை கவுண்டர்களில் செலுத்தலாம் என்றும் நேரில் வர முடியாத பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் கார்த்திகை தீபம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த நிலையில வருகிற 24ஆம் தேதி கோயிலில் அண்ணாமலையார் சன்னதி முன்பு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளது. தொடர்ந்து 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நிகழ்வு வருகிற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பும் பரணி தீபமும், மாலை 6 மணி அளவில் கோயிலின் பின்புறம் உள்ள மலையில் உச்சியில் மகாதீபமும் நடைபெற உள்ளது. மகாதீபத்திற்காக காணிக்கை செலுத்த பக்தர்கள் வசதிக்காக அண்ணாமலையார் கோயிலில் இணை ஆணையர் அலுவலகம் அருகில சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில மகாதீபம் ஏற்றுவதற்காக அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருவண்ணாமலை ஆவி நிறுவனத்துடன் இருந்து 4500 கிலோ முதல் ரக நெய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.